வணக்கம். தலைவர்களுடன் புதிய தலைமுறை நிகழ்ச்சியின் இன்றைய சிறப்பு விருந்தினர் மத்திய முன்னாள் உள்துறை மற்றும் நிதித்துறை அமைச்சர், காங்கிரஸ் கட்சியின் மூத்த தலைவர் திரு ப. சிதம்பரம் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம். ஊரில் உங்களை பற்றி தான் பேச்சா இருக்கு, கவனிக்கிறீங்களா? ஒன்றும் ஊரில் பேச்சுக்கெல்லாம் தேவையே கிடையாது. காங்கிரஸ் தலைமை சொன்னாங்க, ஒரு முறை முதலமைச்சர் அவர்களை சந்தித்து பேசினேன். அன்னைக்கு இரவு முடிவாகிவிட்டது எத்தனை இடங்கள்னு. அது ஒன்றும் பெரிய விஷயமா எனக்கு படலை. உங்களுடைய பங்களிப்பு இல்லாத நிலையில் திமுக காங்கிரஸ் கூட்டணி சாத்தியமாவதற்கு வாய்ப்பில்லை அப்படிதானே பரவலாக பேசப்படுது. அது எனக்கு முழுமையாக உடன்பாடு இல்லை. பேசினாங்க, டெல்லியிலேருந்து வந்தவங்க பேசினாங்க, ஒரு இடைவெளி இருந்தது. அந்த இடைவெளியை நிரப்புவதற்காக என காங்கிரஸ் தலைவர் அவர்கள் நீங்கள் போய் பேசிட்டு வாங்கன்னு சொன்னார். நான் போகாட்டி இன்னொருத்தர் அனுப்பியிருப்பாங்க. அந்த இடைவெளி நிரப்புவது தானே, அது ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை. நிரப்பவே முடியாத இடைவெளியாக தான் பார்க்கப்பட்டது அந்த சமயத்தில். நான் அப்படி பார்க்கல. எனக்கு ஆரம்பத்துலேருந்தே நம்பிக்கை. இரு தரப்புலையும் நான் விசாரித்தேன். காங்கிரஸ் கட்சியிலையும் திராவிட முன்னேற்ற கழகத்தோடு கூட்டணி வைத்துக்கொள்ள வேண்டும் என்ற கருத்து தான். திராவிட முன்னேற்ற கழகத்திலையும் காங்கிரஸ் கட்சி நம்முடைய கூட்டணியில் இருந்தால் நல்லது என்ற கருத்து தான். அதனால் ஒன்றும் முரண்பாடு கிடையாது, ஒரு இடைவெளி தான். 9 ஆண்டுகள் தொடர்ந்து பயணித்த கூட்டணியில், இணக்கமான கூட்டணியில் ஒரு இடைவெளி வரும்னு யாருமே எதிர்பார்க்கல. சில பேர் மாற்று கூட்டணியை பார்க்கலாமான்னு நினச்சாங்கங்கிறது நான் ஒப்புக்கொள்கிறேன். ஆனால் இவ்வளவு பெரிய கட்சியில், அகில இந்திய அளவில் பரவி இருக்க கட்சியில் மாற்று கருத்துக்கள் ஒரு 2 பேருக்கு இருக்கத்தானே செய்யும். அதெல்லாம் பெருசுபடுத்தப்படாது. நான் அந்த 10-15 நாளில் கருத்தே சொல்லலையே. திமுக தான் அப்படின்றதுல ஏன் உறுதியாக இருந்தீங்க? திமுகவுடன் தான் கூட்டணி. அது தெரிந்த கூட்டணி, வெற்றி பெற்ற கூட்டணி. 2014 வெற்றி பெற்ற கூட்டணி. 4 தேர்தல்களை வெற்றி பெற்றிருக்கிறோம். 2 நாடாளுமன்ற தேர்தல்கள், சட்டமன்ற தேர்தல். எதற்காக புதிய கட்சியை தேடி போகணும்? அதிமுக, பாரதிய ஜனதா கட்சி முரண்பட்ட கட்சிகள், அதிலோட கூட்டணி வைக்க முடியாது. அப்புறம் எந்த கட்சியோட கூட்டணி வைக்கிறது? ஆட்சியிலும் பங்கு, அதிகாரத்திலும் பங்கு, நிறைய தொகுதிகள் அப்படின்னு மெகா ஆஃபர்லாம் இருந்துச்சே. அதெல்லாம் மிகைப்படுத்தப்பட்ட. முதல்ல தேர்தலில் நிற்கணும், தேர்தலில் வெல்லணும், போதுமான இடங்கள் சட்டமன்றத்தில் கிடைக்கணும். அப்புறம் தானே ஆட்சியில் பங்கு எல்லாம். சும்மா பெருங்கையில் முழம் போட முடியாதுல்ல. எத்தனை நாளைக்கு தான் திமுக போன்ற பெரிய கட்சிகள் நிழல்லையே இருக்கிறது? ஒரு கட்சிக்கு ஒரு புத்துயிர் தேவைப்படுது அப்படின்ற மாற்று குரல்கள் காங்கிரஸ்லேருந்து தேவைப்படுது, உண்மைதான். ஆனால் அதுக்கு இன்னும் கடுமையாக பாடுபட வேண்டும். கட்சியில் புதிய இளைஞர்களை ஈர்க்க வேண்டும். அவர்களுக்கு கட்சி பொறுப்புகளை தர வேண்டும். அவர்களை நம்பி, அவர்கள் மீது நம்பிக்கை வைத்து பொறுப்புகளை அவர்களுக்கு தந்து அவர்கள் திறம்பட அதை நிறைவேற்ற வேண்டும். அப்போ தான் கட்சி வளரும். கட்சி இருக்கு, பரவலாக இருக்கிறது. ஆனால் எல்லா இடங்கள்லையும் ஆழமாக கட்சி வேர் ஊனலை. அந்த வேர் இருந்தது ஒரு காலத்தில், யார் இல்லைங்கிறா. கட்சியை வளர்க்க வேண்டும் என்பதில்
எனக்கு முரண்பாடு கிடையாது. பல தலைவர்களை போட்டாங்க. ஒருத்தரை மாற்றி ஒருத்தர் தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவராக வந்தார். அவர்கள் முயற்சி செய்தார்கள். நான் அவர்கள் முயற்சியை இகழ்ச்சியாக பேசலை. முயற்சி செய்தார்கள். ஆனால் கட்சியுடைய வளர்ச்சி மகிழ்ச்சி அடையக்கூடிய வளர்ச்சி அல்ல. சில மாவட்டங்களில் வலிமையாகவே இருக்குது. உதாரணத்துக்கு கன்னியாகுமரி மாவட்டத்தில் வலிமையாக இருக்கு கட்சி. தமிழ்நாடு முழுவதும் வளராமல் இருக்கிறதுக்கு என்ன காரணமா? என்ன காரணம்னு ஒரு நேர்முக பேட்டியிலேயே சொல்ல முடியும்? அதற்கு பல காரணங்கள் இருக்குது. காலத்துக்கேற்ப தன்னுடைய கொள்கைகளை மாற்றிக்கொள்ள வேண்டும், வகுத்து கொள்ள வேண்டும். முக்கியமான காரணம் இளைஞர்களை ஈர்த்து கட்சியில் பொறுப்புகளை தர வேண்டும். அது தொடர்ந்து இளைஞர்களை ஈர்ப்பதில் தோல்வி அடைந்தது. இருக்கிற இளைஞர்களுக்கு பொறுப்பு தருவது கிடையாது. இளைஞர்களை ஈர்க்கிறதுல அதிமுக, திமுக போன்ற திராவிட கட்சிகளுக்கே சிரமம் இருக்கு. இளைஞர்கள் திரு சீமானை நோக்கி, திரு அண்ணாமலையை நோக்கி, திரு விஜயை நோக்கி நகரக்கூடியதும் நடக்குது. இந்த சவாலை அந்த பெரிய கட்சிகளே எதிர்கொள்றாங்களே. உண்மைதான். இப்போ அனைத்து இந்த அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் பெரிய அளவில் இளைஞர்கள் சேர்வது கிடையாது. திமுக ஒரு இளைஞர் அணி வைத்திருக்கிறது. ஆனால் பல இளைஞர்கள், இன்றைய தலைமுறை பல இளைஞர்கள் ரொம்ப தீவிரமான கருத்துக்களால் ஈர்க்கப்பட்டு போகிறாங்க. அதெல்லாம் ஒரு இயற்கை தான். ஒரு நாட்டினுடைய வரலாற்றில் அது போன்ற சூழ்நிலைகள் ஏற்படும். உதாரணத்துக்கு நேபாளில் 3.5 வருஷத்துக்கு முன்னாடி ஆரம்பித்த கட்சி தானே இன்றைக்கி வெற்றி பெற்றிருக்கிறது. அதனால் ரொம்ப ஆழமாக பார்க்கணும். ஆழமாக பார்த்து ஆழமாக சிந்தித்து துணிச்சலான முடிவுகளை எடுக்கணும். அதெல்லாம் ஒரு நேர்முகத்தில் சொல்ல முடியாது. புதிய கட்சியோடு கூட்டணி வைத்திருக்கிற போது நிறைய தொகுதிகளில் போட்டியிடுவதற்கு வாய்ப்பு கிடைக்கும். நிறைய வேட்பாளர்கள் களத்தில் நிற்பாங்க. கட்சியை ஒரு குறிப்பிட்ட இடைவெளிக்குள்ள பரவலாக தமிழ்நாடு முழுவதும் கொண்டு போய் சேர்ப்பதற்கான வாய்ப்புகள் கிடைக்கும் அப்படிலாம் சொல்கிறாங்கல்ல. எது முந்திய செயல், எது பிந்திய செயல்னு இப்போ 2011 நாடாளுமன்றத்தில் காங்கிரஸ் கட்சி தனியாக நின்றது. ஒன்றும் வெற்றி பெறலையே. 4% வெற்றி பெறலை. அந்த 4% என்பது தமிழ்நாடு முழுவதும் சராசரி. சில தொகுதிகளில் 10, 15, 20 கூட வந்திருக்கு. அதனால் எங்கே பலவீனம், எங்கே பலம் என்பதை ஆராய்ந்து அதற்கு தகுந்தபடி முழு நேரம் வேலை பார்க்கக்கூடிய ஒரு 100 தலைவர்கள் இருந்தால், அதுவும் இளைய தலைவர்கள் இருந்தால் கட்சியை மீண்டும் உருவாக்க முடியும். அது எல்லா கட்சிகளுக்கும் அந்த பிரச்சனை இருக்குல்ல. இப்போ எல்லா கட்சிகளுக்கும் இப்போ ஒரு காலத்தில் புது கட்சிகள் தோன்றினா பழைய கட்சிகள் கூட, நான் பெயர்களெல்லாம் சொல்ல விரும்பலை, பெரிய கட்சிகள், மகத்தான வரலாறு உள்ள கட்சிகள் கூட தேய்ந்திருக்கு. புதிய கட்சிகள் உதயமாகி இருக்கின்றன. ஒரு காலத்தில் தேமுதிக வேகமாக வளர்ந்தது. அதனால் அதற்கான காரணங்களை எல்லாம் இப்போ ஆராய முடியாது. காரணங்களை ஆராய வேண்டும். அதை ஆராய்வதற்கு சில பேர் இருக்காங்கன்னு நினைக்கிறேன். காங்கிரஸ் கட்சி வளர்ச்சியில் இருக்கக்கூடிய போதாமைக்கு காரணம் தலைவர்கள் அப்படின்னு இல்லையே. அது தலைவர்கள் இருக்காங்க. தலைவர்களுடைய அன்றாட பங்களிப்பு என்பதுதான். எல்லா கட்சியிலையும் இந்த பிரச்சனை இருக்குது. எல்லா கட்சியிலையும் இந்த பிரச்சனை இருக்குது. புதிய கட்சியோடு கூட்டணிக்கு போகலாம் அப்படின்னு தொண்டர்கள் மனநிலையும்,
திமுகவோடு கூட்டணிக்கு போகலாம் அப்படிங்கிறது காங்கிரஸ் தலைவர்கள் மனநிலையும், அப்படியாக இதை பிரித்து புரிஞ்சுக்க வேண்டியது. அதெல்லாம் நான் ஒப்புக்கொள்ள மாட்டேன். சில பேர் புதிய கட்சியோடு போகலாம்னு சொன்னாங்க. ஆனால் பல பேர் எங்கிட்டயே பேசியிருக்காங்க. நான் நேரடியாக சந்திச்சிருக்கேன். நான் சுற்றுப்பயணம் செய்கிறேன். பல பேர் தெரிந்த கட்சி, வெற்றி பெற்ற கட்சி, அதில் கூட்டணி அமைத்து வெற்றி பெற வேண்டும் என்றதில் உறுதியாக இருந்தாங்க. திருமிகு சோனியா, திரு கார்கே, திரு ராகுல் காந்தி, அந்த மேல் மட்டத்தில் கூட ஒரு மாறுபட்ட கருத்துக்கள் இருந்துச்சா? அதெல்லாம் எனக்கு தெரியாது. எனக்கு காங்கிரஸ் தலைவர் திரு கார்கே அவர்கள் திராவிட முன்னேற்றக் கழகத்தோடு பேச்சுவார்த்தை நடந்திருக்கிறது, ஒரு இடைவெளி இருக்குது, நீங்கள் போய் திராவிட முன்னேற்றக் கழக தலைவரை சந்திங்கன்னு சொன்னாங்க. நான் அதுக்கு நதி மூலம் ரிஷி மூலமெல்லாம் கேட்கறதில்ல. அவர் சொன்னாருங்கிறதுக்காக போயிட்டு வந்தேன். உங்களுடைய பங்களிப்பு இல்லாத நிலையில் கூடுதலாக தொகுதிகள் பெற்றிருக்க வாய்ப்பில்லைன்னு சொல்லப்பட்டது, உண்மைதானா? யாராவது வந்திருப்பாங்க, நான் இல்லைன்னா யாராவது வந்திருப்பாங்க. காங்கிரஸ் கட்சியில் பேச்சுவார்த்தை நடத்துவதற்கு ஆள் பஞ்சமா? இல்லை, உங்களுடைய வருகைக்கு மதிப்பளித்து கூடுதல் தொகுதிகள் கொடுப்பதற்கு முதல்வர் ஒத்துக்கொண்டார்லாம் செய்திகள் வந்தது. பேசி நிலைமைகளை எல்லாம் சொன்ன பிறகு அவர் கொஞ்சம் இறங்கி வந்து, நாங்கள் ஏறி வந்துன்னு சொல்ல மாட்டேன், ஒரு இணக்கத்துக்கு வந்து மீட்டிங் பாயிண்ட், ஒரு சந்திக்கும் ஒரு தருணம் வந்தது. 28 முடிஞ்சிருச்சு. எவ்வளோ நேரம் ஆச்சு? ஒரு 8 மணி நேரம் ஆச்சா? ஆனால் பல நாட்களாக இந்த இடைவெளி தொடர்ந்து கொண்டே இருந்தது. கிட்டத்தட்ட முறியும் அளவுக்கு அந்த பேச்சுவார்த்தை போயிடுச்சு. முறியுங்கிற அச்சம் எனக்கு இல்லை. உங்களுக்கு ஆரம்பத்திலேருந்தே நம்பிக்கை இருந்துச்சு? ஆரம்பத்திலேருந்து நம்பிக்கை இருந்தது. கூட்டணி அமையும், எந்த பாயிண்டில் அமையும்னு எனக்கு தெரியாது, எந்த இடத்துல முடியும்னு எனக்கு தெரியாது. ஆனால் கூட்டணி அமையுங்கிற நம்பிக்கை, முழு நம்பிக்கை எனக்கு இருந்தது. ஒரு வழியாக இப்போ கூட்டணி அமைஞ்சு தொகுதிகள் எண்ணிக்கையும் முடிவாயிடுச்சு. அடுத்த சந்தேகத்தை எங்கே எதிர்க்கட்சிகள் கிளப்புறாங்கன்னா, ஓட் டிரான்ஸ்ஃபர் நடக்குமா திமுக காங்கிரஸ்? இதெல்லாம் வழக்கமான விமர்சனம். கடந்த காலத்தில் ஓட் டிரான்ஸ்ஃபர் நடந்திருக்குல்ல. அப்போ இணக்கமான கூட்டணி, இயல்பான கூட்டணி. இதுவும் இணக்கமான கூட்டணி தான். எதிர்பார்ப்புகள் அதிகம், அவர்களுடைய எதிர்பார்ப்புகள் அதிகம். பல கட்சிகள் கூட்டணியில் சேர்ந்திருக்கிறது. அவங்களுக்கு பிரித்து தர வேண்டியிருக்கேன்னு சொன்னாங்க. அதுக்கு இடையில், இந்த சிரமங்களுக்கு இடையில் 2 கட்சிகளும் உடன்பாடுக்கு வந்திருக்கு. பழைய கதையெல்லாம் முடிஞ்சு போச்சு. இன்னுமே தேர்தலில் வெற்றி தான் ஒரே நோக்கம். அதிக எண்ணிக்கையை கேட்டு பெறணும் அப்படிங்கிறது எல்லா கட்சிக்கும் இயல்பான ஒன்று தான். அந்த அடிப்படையில் காங்கிரஸ் கட்சி தரப்பில் ஒரு நியாயம் இருந்துச்சு அப்படின்னு சொன்னாங்க. திமுக தரப்பில் தொகுதிகளை குறைத்து கொடுக்க வேண்டிய கட்டாயங்கிறது திமுக தரப்பு நியாயம் தானே தவிர காங்கிரஸ் தரப்பு நியாயம் இல்லைன்னு பேசினேன். அதெல்லாம் நான் ஏற்றுக்க மாட்டேன். போன தடவை 25 இடங்கள் தந்தார்கள், 18 இடங்களை வெற்றி பெற்றோம். ஸ்ட்ரைக் ரேட் 72%. காலம் மாறி இருக்கு, 5 ஆண்டுகள் மாறி இருக்கு. 5 ஆண்டுகளில் சூழ்நிலைகள் மாறி இருக்கு. சாதகங்களும் இருக்குது, சரிவுகளும் இருக்குது. இந்த சூழ்நிலைக்கு ஏற்ப பிரச்சாரத்தை அமைத்து கொண்டு ஒற்றுமையாக எல்லா கூட்டணி கட்சிகளும் பாடுபட்டால் நிச்சயமாக வெற்றி பெறுவோம் என்ற நம்பிக்கை எனக்கு இருக்கு. புதிய கட்சியான தாவேக்கா வராத நிலையில் காங்கிரஸ் கட்சியினால இந்த அழுத்தத்தை கொடுத்துருக்க முடியுமா அப்படின்னு கேட்குறாங்க. தாவேக்கா என்னுடைய கணக்கில் நுழையவே இல்லை. சில பேர் தாவேக்காவோட கூட்டணி வைத்தால் பெரிய வெற்றிகரம்னு நினச்சாங்க. தாவேக்கா ஒரு அமைப்பில்லை, ஒரு ஸ்ட்ரக்சர் இல்லை, ஒரு கட்டுமானம் இல்லை. தாவேக்காக்கு ஆதரவு இருக்கிறதா தான் தெரியுது. ஆனால் எவ்வளவு ஆதரவுன்னு எந்த தேர்தலையும் கலந்து கொள்ளவில்லையே. ஒரு பஞ்சாயத்து தேர்தலை கூட சந்திக்கலை, இடைத்தேர்தலை கூட சந்திக்கலை.
இப்போ எம்ஜிஆர் காலம் வேற. எம்ஜிஆர் திண்டுக்கல் நாடாளுமன்ற தொகுதியில் தன்னுடைய பலத்தை நிரூபித்து காட்டினார், வெற்றி பெற்றார், மாபெரும் வெற்றி. அப்போ திராவிட முன்னேற்றக் கழகம் ஆட்சியில் இருந்த கட்சி, அதை எதிர்த்து எம்ஜிஆர் அவர்கள் வெற்றி பெற்றார்கள். அந்த மாதிரி தாவேகா வெற்றி பெறலையே ஒன்று. ரெண்டாவது, கட்டுமானம் இருக்கா? இன்னைக்கு தேர்தலுங்கிறது கொள்கை, செலவு, வேட்பாளர், அதெல்லாம் முக்கியம். அதை தாண்டி ஒவ்வொரு வாக்குச்சாவடியிலையும் 20 பேர் முழு நேர ஊழியர்கள் இருக்கணும். அப்படித்தான் வெற்றி பெற முடியும். நான் வரக்கூடிய கருத்து கணிப்புகள் 20%, 25%லாம் சொல்கிறாங்களே தாவேகாவுக்கு. நான் ஒன்றும் கருத்து கணிப்பை பார்க்கலையே. அங்கங்கே ஏதோ ஒரு ஊகத்தின் அடிப்படையில் போடுறாங்க. பல இடங்களில் தாவேகாக்கு 20-25 வாக்கு சதவீதம் கிடையாது. 20 இருந்தால் இடங்களாக மாறாதே. இது அரித்மெட்டிக் தானே. 3 முனை போட்டியில் 37% வாக்குகள் வந்தால் தான் வெற்றி பெற முடியும். 2 முனை போட்டியில் 43% வாக்குகள் வந்தால் தான் வெற்றி பெற முடியும். நகர்ப்புறத்தில் இளைஞர்கள் மத்தியில், பெண்கள் மத்தியில் ஒரு வாக்கு சதவீதம் தாவேகாவுக்கு இருக்குது அப்படின்னு தானே சொல்கிறாங்க. அது தாக்கத்தை ஏற்படுத்தாதா? தாக்கத்தை ஏற்படுத்தும். நான் தாக்கம் ஏற்படாதுன்னு சொல்கிறேன்னா, தாக்கத்தை ஏற்படுத்தும். வாக்குகள் விழும், ஆனால் இடங்களாக மாறுமா? இப்போ கிராமப்புறங்களில், சில இடங்களில், நகர்ப்புறங்களில் அவருக்கு வாக்கு சதவீதம் கணிசமாக இருக்குது. கணிசம்னா பெரும்பான்மை அல்லவே. கணிசம்னு சொல்கிறவங்க கூட 15-18 தானே சொல்கிறாங்க. 15-18க்கு வெற்றி அந்த தொகுதியில் வெற்றி பெறாது என்று அவருக்கும் தெரியும், எனக்கும் தெரியும். ஒரு ஸ்பாய்லராக விஜய் இருப்பதற்கான வாய்ப்புகள் இல்லை. அவரோட கட்சி ஆரம்பிச்சிருக்காரு, கட்சி வளரலாம், எதிர்காலத்தில் வளரலாம். யார் வேண்டாங்கிற? அவருக்கு நல்வாழ்த்துக்கள். ஆனால் இந்த தேர்தலில் 15-18 என்பது போதாது. அப்போ இந்த தேர்தலில் திமுக அதிமுக இடையேயான இருதுருவ போட்டியாக தான் நீங்கள் பார்க்குறீங்க? பெரும்பான்மையான தொகுதிகளில் இருமுனை போட்டி தான். அவங்க 2 பேருக்கும் தான் போட்டி. 3வது ஒரு குதிரை ஓடும். ஆனால் சில தொகுதிகளில் அதிமுக பின்தங்கி இருக்கக்கூடிய தொகுதிகளில், உதாரணமாக பாரதிய ஜனதா கட்சி வேட்பாளர் நிற்கக்கூடிய தொகுதியில் கொஞ்சம் கூடுதல் வாக்கு வாங்கி, இப்போ அவரே நின்னார்னு வைங்க, அவரே திரு விஜய் அவர்களே நின்றார்னா ஒருவேளை போட்டி என்பது வெற்றி பெறக்கூடிய வேட்பாளருக்கும் அவருக்கும் போட்டியாக மாறலாம். அதெல்லாம் அபூர்வமாக. திரு விஜய் தவிர எனக்கு ஒன்றும் பெரிய வேட்பாளரே தெரியலையே. விஜய் என்பது பிரபலமான முகம், அதனால் அவர் வலிமையான வேட்பாளராக தெரிகிறார். அதுக்கு அடுத்தது யாரு சொல்றீங்க? இல்லை, 234 தொகுதிகளிலும் விஜயே போட்டியிடுவார்னு நினைச்சு வாக்களிக்கணும் தானே சொல்றாரு. அப்படியெல்லாம் நடக்காது சார், அதெல்லாம் கற்பனை உலகம். 234 தொகுதியிலையும் அவரை வேட்பாளராக பார்த்து ஓட்டு போடுவாங்க. எம்ஜிஆரோடு ஒப்பிடுகிறார். எம்ஜிஆர் அப்படி இல்லை. எம்ஜிஆருக்கு பலமான தலைவர்கள், வேட்பாளர்கள் இருந்தாங்க. அவருக்கு ஆலோசகர்கள் இருந்தாங்க. யார் ஆலோசகர்கள்? கல்யாண சுந்தரம், பாலதண்டாயுதம், அப்புறம் பல பேர் திராவிட முன்னேற்றக் கழகத்திலிருந்து விலகி அவர்கிட்ட சேர்ந்தாங்க. எஸ்டி சோமசுந்தரம், KA கிருஷ்ணசாமி அதெல்லாம் சேர்ந்தாங்க. அவர் 40 ஆண்டுகள் திராவிட முன்னேற்றக் கழகத்தில் இருந்தவர், பல தேர்தல்களை சந்தித்தவர், பல தேர்தல்களிலே நின்றவர், வென்றவர். அவர் தமிழ்நாடு முழுவதும் சென்று பிரச்சாரம் செய்திருக்கிறார். அதெல்லாம் இன்னைக்கு இல்லை. திரு தாவேகா தலைவருக்கு அது இன்னைக்கு இல்லை, நாளைக்கு வராதுன்னு நான் சொல்லலை. இன்னைக்கு இல்லை. என்டிஆர் மாடல்னு இன்னொரு ஜஸ்டிஃபிகேஷன் கொடுக்குறது. என்டிஆர் தேர்தலுக்கு நான் போயிருந்தேன், எனக்கு தெரியும் என்டிஆர் மாடல் என்னன்னு. என்டிஆர் எழுந்த நேரத்தில்
ஆந்திராவில் ஒரே கட்சி தான் இருந்தது, 2 கட்சிகள் கிடையாது. அதனால் ஆங்கிலத்தில் சொல்வார்கள், 2 elephants fight, it is the grass which suffers. 2 யானைகள் மோதும்போது புல்தரை தான் நசுங்கிடும்னு சொல்கிறாங்க. என்டிஆரில் ஒரே கட்சி இருந்த நேரத்தில் என்டிஆர் மாடலை 1967ஓடு ஒப்பிட்டு பார்க்கணும், 67 தமிழ்நாடோடு ஒப்பிட்டு பார்க்கணும். எல்லா இடத்துலையும் காங்கிரஸ் தான், அதை எதிர்த்து ஒரு கட்சி கிளம்பியது. இப்போ 2 கட்சிகள் இருக்கிற, 2 கட்சிகளும் ஆட்சி செய்த கட்சிகள், 2 கட்சிகளும் நிறைய தொண்டர்கள் உள்ள கட்சிகள், 2 கட்சிகளும் கட்டுமானம் உள்ள கட்சிகள். இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இருக்குது, அந்த அமைப்பு இருக்கே, அது இன்ஃப்ராஸ்ட்ரக்சர். ஒரு மிஷினாக பார்க்கணும். ஒரு தேர்தல், இந்த காலத்தில் தேர்தல் என்பது ஒரு மிஷின். அதுக்கு தான் பாரதிய ஜனதா கட்சி ஒரு மிஷின், ஒரு வலிமையான மிஷின். அதனால தான் பல இடங்களில் வெற்றி பெறுறாங்க. அவங்களுக்கு பல குறைகள் இருக்கலாம், பல கொள்கைகளில் குறைபாடு சொல்லலாம், ஆனால் அந்த மிஷினை குறைத்து மதிப்பிட முடியாது. அதிமுக பலவீனம் அடைந்திருக்குங்கிற விமர்சனங்களையும் உங்களை போன்ற தலைவர்கள் வைக்கிறீங்க. பாஜகவோடு கூட்டணி சேர்ந்திருக்கிறதுனால அதிமுக பாஜக கூட்டணிக்கு மக்கள் வாக்களிக்க மாட்டார்கள்ங்கிற விமர்சனங்களையும் வைக்கிறீங்க. இன்னும் பலவீனமாயிடும். அப்ப அந்த வாக்குகள் தாவேகாவுக்கு தானே நகரும். ஏன் அந்த வாக்குகள் தாவேகாவுக்கு போகணும்? அந்த வாக்குகள் திமுக கூட்டணிக்கு வரலாம்ல. திராவிட முன்னேற்ற கழக அணிக்கு எதிராக ஒருத்தர் ஓட்டு போட்டுட்டா, ஒரு வாக்காளர் ஓட்டு போட்டுட்டா, தொடர்ந்து திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு எதிர்த்து வாக்களிப்பாருன்னு நான் ஒப்புக்கொள்ளலை. ஒரு காலத்தில் செல்வி ஜெயலலிதாவுக்கு வாக்களித்தவர்கள் திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு வாக்களித்தார்கள். ஒரு காலத்தில் திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு வாக்களித்தவர்கள் அதிமுகவுக்கு வாக்களித்தார்கள். அதெல்லாம் 2 கட்சி அல்ல 3வது கட்சி நுழைந்திருக்கிறது. திமுக எதிர்ப்பு வாக்குகள் இல்லை அரசுக்கு எதிரான மனநிலை கொண்டவர்கள் அதிமுக பாஜகவுக்கு வாக்களிக்கலைன்னா அந்த வாக்குகள் இயல்பாக விஜய்க்கு போக வாய்ப்பு இருக்குல்ல, புது வரவுன்ற அடிப்படையில். அதிமுகவுக்கு ஓட்டு போடுறவங்க கூட பாரதிய ஜனதா கட்சி இருப்பதால் போட மாட்டாங்க. அதனால் திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு மீது எங்களுக்கு, திராவிட முன்னேற்ற கழக கூட்டணி மீது எங்களுக்கு சில ரிசர்வேஷன் இருக்குது, தயக்கம் இருக்குன்னா, மாற்று கட்சிக்கு யார் போடலாம்னா அதிமுகவுக்கு போடுறாங்களா, அதிமுக பாரதிய ஜனதா கட்சி இருக்குதுன்னு போட மாட்டாங்க. ஆனால் தாவேகாக்கு போடுவாங்களா, தாவேகா வெற்றி பெறக்கூடிய வேட்பாளர் இருக்கணும். தாவேகா வேட்பாளர் இவர் தோற்றுருவார் அப்படின்னு பரவலாக பேச்சு வந்துருச்சுன்னா வெற்றி பெறவே முடியாது. அந்த 15 நாள் 20 நாள் பிரச்சாரத்தில் இவர் வெல்லுவார்னா ஜெயிக்கிற கட்சிக்கு போடுறவங்க இருக்காங்கல்ல. இல்லை, பாஜக இருப்பதால் அதிமுகவுக்கு வாக்களிக்க மாட்டார்கள் அப்படின்னா சிறுபான்மை சமூகத்தை குறிப்பிட்டு சொல்றீங்கன்னு புரிஞ்சுக்கணும். இல்லை 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 இல்லை, சிறுபான்மை சமுதாயம் மட்டும் இல்லை, மற்ற சமுதாயங்களும் போடாது. ஏன்னா அவங்க ஒரு இந்துத்துவ கொள்கையை பரப்புகிறாங்க. அது பல இந்துக்களுக்கே பிடிக்கலையே. இந்துத்துவா வேற, இந்து மதம் வேற. 2வது பொது சிவில் சட்டம், குடியுரிமை திருத்தச் சட்டம், நீட் தேர்வு, ஒரு நாடு ஒரு தேர்தல், ஒரு நாடு ஒரு மொழி, இந்தி திணிப்பு, இதெல்லாம் பல பேருக்கு பாரதிய ஜனதா கட்சி மீது கடுமையான வெறுப்பு இருக்கிறது. தமிழ்நாடு வஞ்சிக்கிறது, தமிழ்நாடுக்கு எந்தெந்த இனத்தில் பணம் தரலைங்கிறது. அதனால் இந்துத்துவா மட்டும் பிரச்சனை இல்லை, பல பிரச்சனைகள் இருக்குது பாரதிய ஜனதா கட்சி. பாஜக எதிர்ப்பை விஜயும் முன்வைக்கிறாரு. அவர் எங்கே பாரதிய ஜனதா கட்சி எதிர்க்கிறாரு? கொள்கை எதிர் ஒரு முறை சொன்னார், பாலிசி எனிமி. அதுக்கப்புறம் பேசவே இல்லையே, பேசவே இல்லை. எனக்கு நான் பார்க்குறேன்ல, நான் படிக்கிற பத்திரிகையில் ஒரு 15-20 நாளாக, ஏன் ஒரு மாதமாகவே பாரதிய ஜனதா கட்சியை விமர்சிக்கலையே. எங்கே நரேந்திர மோடி அவர்களை, அமித்ஷா அவர்களை விமர்சிச்சிருக்காரு? காட்டுங்க. களத்தில் இல்லாதவங்க அப்படின்னு அதிமுகவை சொல்றாரு, களத்துக்கு சம்பந்தப்படாதவங்க பாஜக. நான் கூட்டணியில் வச்சிருக்காங்கல்ல, அவங்களையே நான் விமர்சிக்கணும்? திமுக மட்டும்தானே களத்தில் இருக்கு, அதனால நான் எதிர்க்கிறேன். அவர் கணிப்பது
திமுக மட்டும்தான் களத்தில் இருக்கன்னு நினைக்கிறீங்களா? போன தடவை அதிமுக பாரதிய ஜனதா கட்சி கூட்டணி தானே ஒரு 75 தொகுதிகள் 75 தொகுதிகளில் வெற்றி பெற்றார்கள்ல, அவங்க ஆட்சியில் இருந்தார் நேரத்தில். அதனால் அதெல்லாம் நான் ஏற்றுக்கொள்ள முடியாது. களத்திலேயே கிடையாது அப்படின்னா களத்தில் இவர் தான் தாவேக்கா தான் களத்தையே நிரப்பியிருக்கா. திமுக வர்சஸ் தாவேக்கா அப்படி சொல்ல அவர் சொல்கிறாரு, அது உண்மை அல்ல, அது நிதர்சனம் அல்ல. தாவேக்கா எங்களுடைய பலத்தை புரிந்து கொண்டிருக்கிறதுன்னு காங்கிரஸ்ல இருக்கிற சில தலைவர்களே. யார் சொல்றா? கிரீஷ் சோடங்கர் போன்ற தலைவர்கள். கிரீஷ் சோடங்கர் அவருக்கு தமிழ்நாடு பார்வையாளராக வந்தார் ஒழிய தமிழ்நாடு அரசியலெல்லாம் ஆழமாக தெரியும்னு எனக்கு தோணலை. இப்போ என்ன பார்வையாளராக உத்தரப்பிரதேசுக்கு 2-3 நாள் அனுப்புனாங்கன்னா உத்தரப்பிரதேச அரசியலை நான் கரைச்சி குடிச்சதா அர்த்தமா? அதெல்லாம் பார்வையாளர் வேற, அந்த மாநிலத்து உடைய அரசியல் சூழ்நிலையை அலசி ஆராய்ந்து ஒரு தெளிவான முடிவுக்கு வந்தவர் வேற. அவர் நல்ல மனிதர், எனக்கு தெரியும், நல்ல மனிதர், வெளிப்படையாக பேசுவார். ஆனால் அவரே சொல்லலையே நான் தமிழ்நாடு அரசியலை கரைச்சி குடிச்சிருக்கேன்னு அவரே சொல்லலையே. இளைஞர்களின் ஆதரவு தாவேக்காவுக்கு இருக்கு, தாவேக்கா எங்களை அங்கீகரித்திருக்கிறது அப்படின்னு. தாவேக்கா எங்களை அங்கீகரித்திருக்கிறதுன்னு நான் பார்க்கல. காங்கிரஸ் கட்சியுடைய பலத்தை அங்கீகரித்திருக்கிறது அப்படின்னு அவர் ஒரு முறை பேசியிருக்கிறார். காங்கிரஸ் கட்சி பல இடங்களில் வலிமையாக இருக்கு, பல இடங்களில் வலிமை குறைந்திருக்கிறது. அதை நானே ஒப்புக்கொள்கிறேன்னு. அதிமுக இன்னும் 5 ஆண்டுகளில் காணாமல் போகுங்கிற அளவுக்கு காட்டமான விமர்சனத்தை சமீபத்தில் ஒரு கூட்டத்தில், பொதுக்கூட்டத்தில் வச்சிருக்கீங்க. பாரதிய ஜனதா கட்சியுடைய அரவணைப்பில் இருந்தால் அது தேய்ந்து விடும். இப்போ நிதிஷ்குமாருக்கு என்ன ஆச்சு? நவீன் பட்நாயக்கு என்னாச்சு? அகாலி தளத்துக்கு என்னாச்சு? நீங்கள் பாரதிய ஜனதா கட்சி அரவணைக்கும் அனைத்து கட்சிகளும் கொஞ்சம் கொஞ்சமாக கரைந்து விடும். ஹரியானாவில் 2 கட்சிகள் இருந்தது, எல்லாம் காணாமல் போயிடுச்சே. பாரதிய ஜனதா கட்சி என்பது பல கால்களை கொண்ட ஒரு பிறவி. அது எல்லா திசையிலையும் பரவும். அப்படி பரவும் போது தன்னுடைய தோழமை கட்சிகளை முழுங்கிவிடும். இப்போ நிதிஷ்குமார் விலகிட்டார்னா இன்னைக்கு விலகல் கடிதத்தை கொடுத்துருக்காரு. அப்புறம் பீகாரில் ஐக்கிய ஜனதா தளம் எழுவதற்கு வாய்ப்பே கிடையாது. அதே நிலைமை இங்கே தமிழ்நாட்டில் அதிமுகவுக்கு பாஜகவில் வந்துடும்னு சந்தேகப்படுறீங்க? சந்தேகம் அல்ல, அது பாரதிய ஜனதா கட்சியுடைய தன்மையை புரிந்து கொள்பவர்களுக்கு அது தெரியும். பாஜக மேலே இந்த விமர்சனத்தை வைக்கிறீங்க. காங்கிரஸ் கட்சிக்கும் மாநில கட்சிகளுக்கும், காங்கிரஸ் கட்சிகளுக்கும் கூட இணக்கமான உறவு இல்லையே? பல மாநில இணக்கமான உறவு இல்லைன்னா அந்த கட்சியை சிதைப்பது கிடையாது. அந்த கட்சியை நாங்கள் டேமேஜ் செய்வது கிடையாது. அந்த கட்சி உறவு இருக்குது, உறவு இல்லை. இப்போ 1971 திராவிட முன்னேற்ற கழகத்தோடு உறவு இருந்தது. அது காலப்போக்கில் அதிமுகவோட உறவு மலர்ந்தது. அதிமுகவுடைய உறவு பட்டு போன பிறகு திராவிட முன்னேற்ற கழகத்தோடு. ஆனால் நாங்கள் காங்கிரஸ் கட்சி திராவிட முன்னேற்ற கழகத்தையோ அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தையோ அழிக்க முற்பட்டது கிடையாது, சிதைக்க முற்பட்டது கிடையாது. அதை பாஜக பண்ணுதுன்னு விமர்சிக்கிறீங்க? கண்டிப்பாக பண்ணுவாங்க. பல மாநிலங்களில் செஞ்சுருக்காங்க. மாநில கட்சிகளோடு சேர்ந்து வளரும் போது வளர்ச்சி இருக்காதுங்கிறது காங்கிரஸோட புரிதலும் தானா? சில நேரங்களில் எதிர் அணி வலிமையான கூட்டணியாக அமையும் போது நாமும் வலிமையான கூட்டணியை அமைக்க வேண்டிய கட்டாயம் ஏற்படுது. ஆனால் வலிமையான கூட்டணி தேர்தல் நேரத்தில் அமைப்பதில் தவறு கிடையாது. வெற்றி பெறணும்ல. ஒரு அரசியல் கட்சியுடைய முடிவான முடிவு வெற்றி தானே. தேர்தலில் தோத்தா ஒரு அரசியல் கட்சி எப்படி இருக்க முடியும்? வெற்றி பெறணும். ஆனால் தேர்தலுக்கு தேர்தல் இடைப்பட்ட 5 ஆண்டு காலத்தில் கட்சியை வளர்க்கணும். பேச்சு எழுத்தெல்லாம் ரொம்ப முக்கியம் சார். தேர்தலில் திராவிட முன்னேற்ற கழகம் தொடர்ந்து பேசுது, தொடர்ந்து எழுதுது.
பாரதிய ஜனதா கட்சியும் தொடர்ந்து பேசுது, தொடர்ந்து எழுதுது. அகில இந்திய அளவில் ராகுல் காந்தி அவர்கள், கார்கே அவர்கள் பேசுகிறார்கள், எழுதுகிறார்கள். நான் இல்லைன்னு சொல்கிறேன். ஒவ்வொரு மாநிலத்திலையும் தொடர்ந்து அந்த மொழியில் அந்த மாநிலத்தை சார்ந்தவர்கள் எழுதுகிறார்களா, பேசுகிறார்களா என்பது தான் முக்கியம். காங்கிரஸில் அந்த ஒரு வெற்றிடம் இருப்பதாக நினைக்கிறீங்க? அதில் பலவீனம் இருக்குது. தெலுங்கானா பிரிந்த பிறகு அவர் சந்திரபாபு நாயுடு ஆந்திராவுக்கு போயிட்டார். தெலுங்கானாவில் ஒரு வெற்றிடம், அந்த வெற்றிடத்தை திரு ரேவந்த் ரெட்டி அவர்கள் கெட்டிக்கார்த்தனமாக அதில் கையகப்படுத்திட்டார். தமிழ்நாட்டில் அப்படி ஒரு வெற்றிடம் இல்லை. தமிழ்நாட்டில் ஒரு வெற்றிடம் வந்தது. செல்வி ஜெயலலிதா மறைந்த பிறகு ஒரு வெற்றிடம் வந்தது. அந்த நேரத்தில் காங்கிரஸ் கட்சி வலிமையாக செயல்பட்டு இருக்க வேண்டும். அதே மாதிரி 1976 தமிழ் மாநில காங்கிரஸ், அது ஒரு காங்கிரஸ் தான், அது ஒன்றும் வித்தியாசமான காங்கிரஸ் இல்லை. அது காங்கிரஸ் தான். காங்கிரஸ் கட்டடம், காங்கிரஸ் சொத்து, காங்கிரஸ் தொண்டர்கள் எல்லாம் தமிழ் மாநில காங்கிரஸ். அந்த நேரத்தில் தலைமை வேகமாக செயல்பட்டிருந்தால் அந்த நேரத்தில் அந்த வெற்றிடம் உருவானதை, ஏன்னா செல்வி ஜெயலலிதாவுக்கு எதிர்த்து மிகப்பெரிய ஒரு சூழ்நிலை உருவாகியது. 91-96 அவர்கள் ஆட்சி செய்தார்கள். 96 ஒரு ஜெயலலிதா எதிர்ப்பலைன்னு சொல்லலாம். அந்த நேரத்தில் தமிழ் மாநில காங்கிரஸ் கூட்டணி வைக்க வேண்டிய கட்டாயம் வந்தது. ஏன்னா தமிழ் மாநில காங்கிரஸ் உருவான போதே தேர்தல் அறிவிச்சாச்சு. தேர்தல் அறிவித்து வேட்புமனு தாக்கல் செய்த பிறகு தான் 3 நாள் கழிவு தான் கட்சியை பதிவு ஆகுது. அந்த நேரத்தில் தேர்தல் கூட்டணி அவசியம். ஆனால் அந்த தேர்தலுக்கு பிறகு தமிழ் மாநில காங்கிரஸ் அந்த வெற்றிடத்தை கைப்பற்றுவதற்கு தீவிர முயற்சி செய்யலை என்பது என்னுடைய கருத்து. திமுக அதிமுகன்னு மாறி மாறி கூட்டணி வச்சதும் ஒரு காரணமாக இருக்கலாமோ? மாறி மாறி கூட்டணி வைக்கிறதுல தப்பில்லை. மாறி மாறி கூட்டணி வைத்தபோது இடைவெளி இருந்தது. சில நேரங்களில் கூட்டணி அமையலை. அந்த கூட்டணி அமையாத போது திராவிட முன்னேற்றக் கழகமும் தோற்றது, நாங்களும் தோற்றோம். உதாரணத்துக்கு 2014 திராவிட முன்னேற்றக் கழகம் நாடாளுமன்ற தேர்தலில் திராவிட முன்னேற்றக் கழகத்துக்கும் 0 தான், எங்களுக்கும் 0. லேடியா மோடியா நடந்த தேர்தல் அது. ஆனால் அந்த நேரத்தில் திராவிட முன்னேற்றக் கழகம் களப்பணி ஆற்றி தன்னை நிலைநிறுத்தி கொண்டது. காங்கிரஸ் கட்சி அவ்வளவு தீவிரமாக வேகமாக களப்பணி ஆற்றவில்லை என்று பின்னோக்கி பார்க்கும்போது தெரியுது. ஜெயலலிதா மறைவுக்கு பிறகான வெற்றிடத்தை பாஜக பயன்படுத்தி கொண்டது நினைக்கிறீங்க? ஒன்று 2014 2026 எந்த அளவுக்கு பாரதிய ஜனதா கட்சி வளர்ந்திருக்கிறது. இப்போ ஒரு அதிமுகவை பிடிச்சிக்கிட்டு ஏற முடியுமான்னு பார்க்குறாங்க. தனித்து 11%, என்டிஏவாக 18%, 2024ங்கிறத அவங்க சொல்கிற கணக்கு. அவர்களுக்கு ஒரு சாரார் வாக்களிக்கிறாங்க, நான் இல்லைன்னு சொல்லலை. ஆனால் தமிழ் உணர்வுகள், தமிழ்நாட்டுடைய பண்பாடு, தமிழ்நாடுடைய வரலாறுக்கு எதிராக நீச்சல் போடுறாங்க. அது வெற்றி பெறாது என்று தான் என்னுடைய கருத்து. நன்றி நிகழ்ச்சியில் பங்கேற்றதற்கு. மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.